வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி கிளாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன், அளவியல். 10th இருந்து அளவியல் இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. 7th சாப்டர் அளவியல் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அளவியல் மென்சுரேஷன் சாப்டர் 7 10th ஸ்டாண்டர்ட். இதில் வந்து ஃபஸ்ட்டு உருளை பார்ப்போம். முதல்ல ஃபார்முலா இருக்குது, கொஞ்சம் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சம்ஸ் போட முடியும். ஃபஸ்ட்டு உருளை பார்ப்போம். உருளை, சிலிண்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். உருளையோட வளைபரப்பு, வளைபரப்புனா இங்கிலீஷ் மீடியம் சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஷார்ட்டாக சிஎஸ்ஏ, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதோடைய வளைபரப்பு வந்து ஃபார்முலா 2πRH. வளைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2πRH சதுர அளவுகள். வளைபரப்புனா 2πRH சதுர அலகு. மொத்த பரப்பு டிஎஸ்ஏ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. உருளையோட மொத்த பரப்பு வந்து 2πr × h + r. இது 2πRH வளைபரப்பு, மொத்த பரப்பு 2πr × h + r சதுர அளவுகள். அடுத்து கன அளவு. கன அளவு வால்யூம், வால்யூம்ங்கிறப்போ πr²h. πr²h கியூபிக் யூனிட்ஸ், கன அளவுகள். இது சதுர அளவுகள். இது சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர். இது அதே மாதிரி மீட்டரில் கொடுத்தா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டரில் கொடுத்தா சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் இது கியூப். கன அளவுகள் அப்படின்னா கியூப், அதாவது சென்டிமீட்டர் கியூப். கொஷின் மீட்டரில் கொடுத்தா மீட்டர் கியூப். வால்யூம் வந்துட்டாலே எல்லாத்துலேயும் கியூப் வந்துடும். ஸோ உருளை, உருளை முடிச்சிட்டோம். வளைபரப்பு 2πRH, மொத்த பரப்பு 2πr × h + r, கன அளவு வந்து πr²h. அடுத்தது கூம்பு. கூம்பு பார்க்குறப்போ உங்களுக்கு இதோடைய வளைபரப்பு சிஎஸ்ஏ πrl, πrl, எல் வந்துடும். எல்னா ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம். எல்னா ஸ்லாண்ட் ஹைட், இந்த சாய்வான பகுதி, சாய் உயரம். அடுத்தது மொத்த பரப்பு. மொத்த பரப்புனா πr × l + r, πr × l + r ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்தது கன அளவுனா இங்கே உருளை பாருங்கள் πr²h. கூம்புன்னா முன்னாடி 1/3 சேர்த்துனா போதும். உருளை வந்து πr²h, கூம்பின் கன அளவு 1/3 πr²h. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உருளைன்னா πr²h கன அளவு, கூம்புன்னா 1/3 πr²h. இதில் புதுசாக நம்ம எல்ன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த எல் வேணும்னா √r² + h². L = √r² + h². எல் வேணும்னா மட்டும். இதில் ஆர் வேணும்னா h² - l². ஹெச் அதே மாதிரி ஹெச் வேணும்னா l² - r². எல் வேணும்னா மட்டும்தான் ஆரும் ஹெச்சும் ப்ளஸ் ஆகும். இந்த எல்லை தவிர மீதி எது வேணும்னாலும் மைனஸ் ஆகும். இங்கே எல் வேணும்னா r² + h². எல் தவிர மீதி எது வேணும்னாலும் மைனஸ்ன்னு வரும். இந்த ப்ளஸ் உள்ள இடத்துல மைனஸ் வரும், அவ்வளோதான். அடுத்தது கோளம். கோளம்னா ஸ்பியர். உங்களுக்கு கோளம்னா ஸ்பியர். கோளத்தின் மேற்பரப்பு, கோளத்துக்கு வளைபரப்பு கிடையாது, மேற்பரப்பு. மேற்பரப்புனா சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா கோளம், கோளத்தோட மேற்பரப்பு ஸ்பியர்னு சொல்லுவாங்க. மேற்பரப்பு வந்து 4πr². 4πr². கோளத்துக்கு மொத்த பரப்பு கிடையாது, அதனால தான் நான் கிராஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், அடிச்சிருக்கிறேன். கோளத்துக்கு மொத்த பரப்பு இல்லை, மேற்பரப்பு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது கன அளவு. கன அளவு வந்து 4/3 πr³. கோளத்துக்கு கன அளவு என்ன? 4/3 πr³. ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ கோளம் வந்து 4πr². அதில் பாதி அரைக்கோளம். கோளத்தில் பாதி அரைக்கோளம். இப்போ அரைக்கோளம்னா ஹெமிஸ்பியர். ஸ்பியர், ஹெமிஸ்பியர். அரைக்கோளத்துக்கு இங்கிலீஷில் ஹெமிஸ்பியர். கோளத்தில் வந்து மேற்பரப்பு 4πr²னா அதில் பாதி எவ்வளோ? 2πr² தானே. இப்போது கோளத்துக்கு மேற்பரப்பு 4πr², அதனுடைய வளைபரப்பு பாதி எவ்வளோ? 2πr². இப்போது அரைக்கோளத்தோட வளைபரப்பு வந்து 2πr². மொத்த பரப்பு அப்படின்னா 3πr². வளைபரப்பு 2πr², மொத்த பரப்பு 3πr². இது 4/3 πr³, அதில் பாதி 2/3 πr³. இப்போ கோளத்தில் பாதி தான் அரைக்கோளம். இங்கே 4πr², இதில் பாதி 2πr². 4/3 πr³, அதில் பாதி 2/3 πr³ கன அளவு. இப்போ இது முடிச்சிட்டோம். அடுத்தது வாளியின் இடைக்கண்டம். அதை வாளினாலும் இடைக்கண்டம்னாலும் ஒன்று தான். வாளினாலும் இடைக்கண்டம்னாலும் ஒன்று தான் கன அளவு. அதாவது பக்கெட், இங்கிலீஷில் பக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஃப்ரஸ்டம்னு சொல்லுவாங்க. பக்கெட் அல்லது ஃப்ரஸ்டம். வாளியின் கொள்ளளவு காண்க, இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க, கொள்ளளவு காண்க, எது கேட்டாலும் இந்த மாதிரி பக்கெட்டு 1/3 πh, 1/3 πh R² + ஸ்மால் r² + R கியூபிக் யூனிட்ஸ். இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த கேபிட்டல் ஆருங்கிறது மேல் பகுதி, இந்த கேபிட்டல் ஆருங்கிறது இந்த வாளியோட மேல் பகுதி. இந்த பகுதி இருக்கு இல்லையா, பெரிய பக்கம், இதை வந்து கேபிட்டல் ஆர்.
கீழே இது வந்து ஸ்மால் ஆர், கீழே இந்த பகுதி வந்து ஸ்மால் ஆர். அப்புறம் இது வந்து ஹைட், இது வந்து ஹைட். அது ஹெச்சும் இருக்கும், கேபிட்டல் ஆர் இருக்கும், ஸ்மால் ஆர், மூணுமே கொடுத்துட்டு கொள்ளளவு கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸி. நம்ம ஒவ்வொன்றுக்கா சம் பார்ப்போம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். கிளாஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்குறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின், இப்போ தான் கடைசியாக ஃபார்முலா பார்த்தோம். 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் வாளியின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க. இப்போ தான் சொன்னேன் ஹைட் எவ்வளோ, உயரமுள்ள 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள, இங்கே போட்டிருப்பேன். ஹைட்டு வந்து 45, இந்த வாளியோட ஹைட்டு, இந்த பக்கெட்டோட ஹைட்டு வந்து 45. இதனுடைய கேபிட்டல் ஆர் பெரிய பகுதி, கேபிட்டல் ஆர் இப்போ தான் சொன்னோம். அதனை வெளி ஆரம் வந்து 28, வெளியாரம் 28 சென்டிமீட்டர், உள்ளாரம் ஸ்மால் ஆர் வந்து 7 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்குது. இந்த பக்கெட்டோட ஹைட்டு வந்து எவ்வளோ, 45. கீழ்ப்பகுதி, இந்த பக்கெட்டோட கீழ்ப்பகுதி வந்து இது வந்து எவ்வளோனா 7 சென்டிமீட்டர். ஸ்மால் ஆர், இது வந்து ஸ்மால் ஆர், இது கேபிட்டல் ஆர் பெரிய பகுதி வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து எவ்வளோனா 28 சென்டிமீட்டர். அப்படின்னா இதனுடைய கன அளவு காணுங்க. ஹெச் இருக்குது, கேபிட்டல் ஆர் இருக்குது, ஸ்மால் ஆர் இருக்குது. ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. ஃபார்முலா தெரிஞ்சால் தான் எழுத முடியும். 1/3 πh கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். 1/3 அப்படியே வச்சுக்கலாம். பையோட வேல்யூ 22/7. ஹெச் நமக்கு தெரியும் 45, கேபிட்டல் ஆரும் தெரியும் 28 ஸ்கொயர், ஸ்மால் ஆர் தெரியும் 7 ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் 28 × 7. இப்போ 28 ஸ்கொயர்னா 784, 7 ஸ்கொயர் 49, இந்த 2 பேருக்குனா 196. இந்த 3க்கும் இந்த 45க்கும் நம்ம அடிக்கலாம், 15 தடவை கிராஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 22/7 × 15 × இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 1029. இதில் 22/7 மட்டும்தான் இருக்குது, இதில் 15 இருக்குது. இதெல்லாம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1029. இந்த 7க்கும் இதுக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா 147 தடவை. இது எல்லாமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 48510, 48510. இது வந்து கடைசியாக நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க 2024. இப்போ நடந்த குரூப்பு கிடையாது, குரூப் எக்ஸாம்லேயே வேறு எக்ஸாமில் ஏதோ ஒரு எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சென்டிமீட்டர் கியூப். அடுத்த கொஸ்டின், சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் வந்து 3600 மற்றும் 50-40 சென்டிமீட்டர் கியூப் எனில் உயரங்களின் விகிதம் என்ன? சம ஆரங்கள் கொண்ட, இப்போ 2 கூம்பு இருக்குது, இந்த 2 கூம்போட ஆரம் வந்து சமம். என்ன கொடுத்துருக்காங்க, சம ஆரங்களுடைய. அப்போ R1 = R2, அதை தான் இங்கே எழுதிக்கிறேன், புரிஞ்சுக்கணும். இது கூம்பு 1, இது கூம்பு 2, சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகள். இது கூம்பு 1, இது கூம்பு 2, 2 கூம்போட ஆரம் வந்து சமம். அப்போ R1 = R2. அப்படின்னா அதனுடைய உயரங்களின் விகிதம் என்ன? உயரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கன அளவுகள் கொடுத்துட்டாங்க. இதோடைய வெயிட் எவ்வளோ, 3600. இதோடைய வெயிட் எவ்வளோ, 50-40. இரு கூம்போட வெயிட் கொடுத்துட்டாங்க, கன அளவு கொடுத்துட்டாங்க, வால்யூம். 2 கூம்பு இருக்குது, 2 கூம்போட வால்யூம் கொடுத்துட்டாங்க. இது V1, இது எவ்வளோனா 3600, இது எவ்வளோன்னா 50-40. R1 வந்து R2 2 சமம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ H1 H2 எவ்வளோ அப்படின்னா, 2 கூம்பு இருக்குது. கூம்பின் கன அளவு ஃபார்முலா ஏற்கனவே சொன்னேன். கூம்பின் கன அளவுனா 1/3 πr²h. இங்கே 2 கூம்பு இருக்குது, அதனால் R1 H1 R2 H2ன்னு போட்டுக்கலாம். இப்போ 1/3 π 1/3. R1 = R2, R1 = R2. ஏன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க சம ஆரங்கள், அந்த 2 அடிச்சிடலாம். இப்போ H1/H2 ஒன்றுமே இல்லை. H1/H2னா இந்த 3600ஐயும் 50-40 இந்த 2யுமே டிவைட் பண்ணால் போதும். 3600ஐயும் இதையும் டிவைட் பண்ணால் H1/H2 கிடச்சிரும். இப்படியே கிராஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 5/7, 5/7ன்னு வரும். 5/7ங்கிறது என்ன ரேஷியோ, 5:7. 5/7ங்கிறது 5:7. ஆப்ஷனில் இது இருந்தால் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி, இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7. 2 கோளம் இருக்குது, 2 கோளம், இது ஒரு கோளம், இது ஒரு கோளம். போன சமயம் கூம்பு இருந்துச்சு, இப்போ கோளம். 2 கோளங்களின் ஆரங்களின் விகிதம், R1 வந்து 4, R2 வந்து 7. அதான் கொடுத்துருக்குறேன். ஆரங்களின் விகிதம் 4:7. ஆரங்களின் விகிதம் 4:7ன்னா இப்போ R1 வந்து இது வந்து 4, இது வந்து 7. இப்போ 2 கோளம் இருக்குது, 2 கோளத்தோட ஆரங்களின் விகிதம் 4:7ன்னா அதனுடைய கன அளவுகளின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கோளத்தின் கன அளவு ஃபார்முலா தெரிஞ்சால் உடனே எழுதிடலாம். 4/3 πr³, 4/3 πr³. இங்கே அதே மாதிரி 2 கோளம் இருக்குது, 2 கோளம், இது முதல் கோளம், இது இரண்டாவது கோளம். 4/3 πr³, 4/3 πr³. 2யும் ஒரே மாதிரி இருக்குது, அடிச்சிடலாம். இப்போ R1³ R2³. R1 எவ்வளோ, 4 தானே, ரொம்ப ஈஸி. R1 வந்து 4,
R2 வந்து 3. அப்போ 4 cube by 3 cube. சரி 7 cube. 4 cube by 7 cube. கொஸ்டினில் R2 வந்து 7. 4 cubeனா 4 into 4 into 4 64. 7 cubeனா 7 into 7 into 7 343. அப்போ அதனுடைய கன அளவுகளின் விகிதம் 64:343. இரு கோளங்களின் ஆரங்களின் வீதம் 4:7. அவற்றின் கன அளவுகள் ஒன்றும் இல்லை, இது வந்து கியூப் பண்ணால் போதும். 4 cube is to 7 cube. ஆனால் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் தெரிஞ்சால் ஈஸியாக அதை பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டினில் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கூம்பு இருக்குது. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் இதுதான் செங்கோணம் இல்லையா, ரைட் ஆங்கிள். இதை அப்படியே திருப்பி சுற்றி விடுறப்போ இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகும், அப்படியே சுற்றுறப்போ இப்படியே ஒன்று ஃபார்ம் ஆகுமா? அப்போ அதனுடைய வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுங்க. இது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறப்போ அப்படியே சுற்றி வர்றப்போ அதனுடைய செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது சுற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் விகிதம் காண்க, வித்தியாசம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது கூம்பின் கன அளவு தான். இது வந்து என்னது? முக்கோணம் தானே, கூம்பின் கன அளவு. செங்கோணம் முக்கோணம்னு கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது முக்கோணம். அப்போ கூம்பின் கன அளவு 1/3 πr²h. கூம்பின் கன அளவு 1/3 πr²h. 1/3 எப்படி வச்சுக்கலாம்? பைக்கு பதிலாக 22/7. ஆர் நமக்கு தெரியும், ஆர்னா ரேடியஸ் கீழே இருக்குது, ஆர்னா என்னது? ஆரம் 6. அப்போ r² இருக்குது 2 தடவை, 6 × r 2 தடவை r². r வந்து இங்கே 6, r ஸ்மால் r = 6. ஸோ r²னா 2 தடவை. ஹைட் எவ்வளோன்னா இங்கே பாருங்கள், ஹைட் வந்து 8, ஹெச் வந்து 8. இப்போ 6 ஹெச் நமக்கு தெரியும், எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 22/7 6 × 6 × 8. இந்த 3க்கும் 6க்கும் 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணலாம், இது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே எழுதியிருக்கிறேன் நான் 6 ஹெச் எல்லாம். இப்போ இதெல்லாமே நீங்கள் மல்டிபிள் பண்ணுறப்போ 2112 / 7. இதோடைய ஆன்சர் 301.71 cm3. இந்த சம்மெல்லாம் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். 2112/7 அப்படிங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வருதான்னு செக் பண்ணலாம், உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். இதோடைய ஆப்ஷன் வந்து 301.71 cm3. கன அளவுன்னு வந்துட்டாலே கியூப். பொதுவாக இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 cm3. ஒரு கூம்போட கன அளவு 11,088 cm3. அதன் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் ஆரம் என்ன? ஆரம் காண்க. கூம்போட கன அளவு கொடுத்தாச்சு, உயரமும் கொடுத்தாச்சு, ஆரம் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒன்றுமே இல்லை. கூம்போட உயரம் கொடுத்துட்டாங்க, கன அளவும் கொடுத்துட்டாங்க, ஆரம் கேட்டிருக்காங்க. இப்போ கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா என்ன உங்களுக்கு? πr², 1/3 πr²h. கூம்பின் கன அளவு 1/3 πr²h. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1/3 பைக்கு பதிலாக 22/7. ஆர் நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆரம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் ஆர் தெரியாது, ஹெச் நமக்கு தெரியும் 24. இப்போ இந்த 3க்கும் இந்த 24க்கும் கிராஸ் பண்ணால் 8 டைம்ஸ். இதில் என்ன இருக்குன்னா 22/7 × r² × 8 இருக்குது. ஈக்குவல் கூம்பின் கன அளவு 11,088. கூம்பின் கன அளவு 11,088, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ r² மட்டும் லெஃப்ட் சைடு வைங்க. r² மட்டும் இந்த சைடு வச்சா இதெல்லாம் இந்த சைடு வரப்போ என்ன ஆகும்? தலைகளாகுமா, ரெசிப்ரிக்கல் ஆகுமா? இப்போ 11,088 × 22/7 இந்த சைடு வரப்போ 7/22. இது 8 இந்த சைடு வரப்போ 1/8. இப்போ இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா 63 × 7 இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 441. 11,088 × 7/22 × 1/8 இதெல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா கிராஸ் பண்ணிங்கன்னா 441 வரும். r² வந்து 441, நமக்கு தேவை 6 தானே. r = இதுக்கு ரூட் எடுத்தால் முடிஞ்சு. r² 441, நமக்கு 6 தான் வேணும். r = √441. 441க்கு ரூட் எடுத்தால் 21 × 21 441. ஸோ r = 21 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டினில் ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁶ லிட்டர் ஆகும். ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டி இருக்குது. இந்த மாதிரி ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டி இருக்குது. இதனுடைய கன அளவு வால்யூம், இதனுடைய வெயிட் வந்து எவ்வளோன்னா 1.708 10⁶. ஒரு உருளை வடிவத்தில் தண்ணி தொட்டி இருக்குது. அந்த தண்ணி தொட்டியோட கன அளவு கொடுத்துட்டாங்க.
1.078 × 10⁻6 10⁻6ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதில் 3 ஜீரோ, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோ, அப்புறம் இன்னொரு 3 ஜீரோ, மொத்தம் 6 ஜீரோ இல்லையா, 6 ஜீரோனா இந்த 3 ஜீரோ இன்னொரு 3 ஜீரோ ஆட் பண்ணால் முடிஞ்சு. இப்போ 1078 1078 இந்த 3 ஜீரோ நம்ம ஆட் பண்ணால் 3 பாயிண்ட் போயிடும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாயிண்ட் எடுத்துடலாம். அப்போ 1078 வரும். அதுக்கப்புறம் 3 ஜீரோ சேர்த்துக்கலாம். 3 + 3 மொத்தம் 6 ஜீரோ. 10⁻6னா 6, இதில் 3 ஜீரோ அதில் 3 ஜீரோ, இந்த 3 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். சரி, இதை லிட்டராக மாற்றுறப்போ 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப் இல்லையா, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1/1000 மீட்டர் கியூப். ஸோ இதை நம்ம லிட்டராக மாற்றுறப்போ எவ்வளோ வருது, 1078 மட்டும்தான் வரும். இந்த 1000 கட் ஆயிரும். அதாவது 1078 3 ஜீரோ டிவைடட் பை 1000 1000 பண்ணுறப்போ இதுக்கு இந்த 3 ஜீரோ போயிடும். இந்த 1078 மட்டும் வரும். இது முதல்ல லிட்டராக மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் தொட்டியின் விட்டம் 7 மீட்டர். தொட்டியோட விட்டம் வந்து 7 மீட்டர்னு உயரம் காண்க. விட்டம் கொடுத்துட்டாங்க. விட்டம் 7, விட்டத்தில் பாதி தானே ஆரம். டயாமீட்டர் 7 அப்படின்னா ரேடியஸ் வந்து பாதி 7/2. டயாமீட்டர் 7, விட்டம் 7, ஆரம் எவ்வளோ 7/2. ஸோ உருளையின் கன அளவு, உருளை வடிவ தொட்டி தானே, இதனுடைய கன அளவு என்ன, πr²h. உருளையின் கன அளவு πr²h ஃபார்முலாவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கிறேன். பைக்கு பதிலாக 22/7, ஆர் நமக்கு தெரியும் 7/2, 7/2 2 தடவை, r² இருக்குது, r² இருக்குது, அதனால் 2 தடவை 7/2 7/2 இன்ட்டு ஹெச் தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்கணும். உயரம் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, ஹெச் தெரியாது. இப்போ ஹெச் மட்டும் அப்படியே வச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணுங்கள். இந்த 7க்கு இந்த 7 போயிடும், இந்த 2க்கு இந்த 22க்கு 11 டைம்ஸ். இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு 1078 × 2/77, இதோட ஆன்சர் 28. அப்போ உயரம் 28 மீட்டர். இந்த மாதிரி உருளை வடிவ தொட்டி இருக்குது. தொட்டியோட கன அளவு வந்து, தண்ணீர் தொட்டியின் கன அளவு வந்து 1.078 × 10⁻6. இதுக்கு நம்ம லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் அதனுடைய என்ன கொடுத்துருக்காங்க, விட்டம் கொடுத்துட்டாங்க, உயரம் கேட்டிருக்காங்க. விட்டம்னா விட்டத்தில் பாதி ஆரம், விட்டம் 7, அப்போ ஆரம் 7/2, உயரம் தெரியாது. உருளையின் கன அளவு தானே, கன அளவு ஃபார்முலா போட்டு எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு உயரம் கிடச்சிரும். உயரம் மட்டும்தான் தெரியாது, உயரம் மட்டும் இந்த சைடு வச்சிங்கன்னா 1078 × 2/77 எல்லாம் கிராஸ் பண்ணுறப்போ 28 மீட்டர். கொஸ்டினில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க, விட்டம் 7 மீட்டர், அப்போ உயரமும் அதே மீட்டரில் தான் நீங்கள் எழுதணும். ஸோ 28 மீட்டர் ஆப்ஷனில் இருக்கும். அடுத்த கொஸ்டினில், ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள வடிவ கிண்ணத்திற்கு 1 சதுர மீட்டருக்கு வர்ணம் பூச 0.74 வீதம் செலவாகும். அதன் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே 20 28 சென்டிமீட்டர் எனில் அதன் முழுமையாக வர்ணம் பூச ஆகும் செலவு என்ன? இப்போ ஒரு அரைக்கோள வடிவத்தில் ஒரு கிண்ணம் இருக்குது, ஒரு அரைக்கோள வடிவ ஹெமிஸ்பியர், இந்த மாதிரி அரைக்கோள வடிவத்தில் ஒரு பாத்திரம் இருக்குது. அரைக்கோள வடிவத்தில் ஒரு பாத்திரம், இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெயிண்ட் அடிக்கணும், வர்ணம் பூச. இது ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்போ 1 சதுர மீட்டருக்கு 1 சதுர சென்டிமீட்டருக்கு 14 பைசா வீதம், 1 சதுர சென்டிமீட்டருக்கு 14 பைசா வீதம் என்ன செலவாகுங்கிறதா கொஸ்டின். இதில் உட்புற மற்றும் வெளிப்புற விட்டங்கள் முறையே, இதனுடைய உட்புற விட்டம் மற்றும் வெளிப்புற விட்டம் இதனுடைய முறையே 20 28 எனில் முழுமையாக இது ஃபுல்லாக பூசுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போது விட்டம், வெளிப்புற விட்டம்னு கொஸ்டினில் கொடுத்தாச்சு. வெளிப்புற விட்டம் 28, அதில் பாதி ஆரம் வந்து 14, உள் விட்டம் 20, அதில் பாதி 10. இப்போ வெளி விட்டம் வந்து வெளி ஆரம் 14, உள் ஆரம் வந்து 10. விட்டத்தில் பாதி ஆரம் பாருங்கள், இது விட்டம். வெளி விட்டம் 28, விட்டத்தில் பாதி ஆரம் 14, உள் விட்டம் 20, விட்டத்தில் பாதி ஆரம் 10. நம்மக்கிட்ட ரெண்டுமே இருக்குது, வெளி ஆரமும் இருக்குது உள் ஆரமும் இருக்குது. இப்போ அரைக்கோள கிண்ணத்தின் மொத்த பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா அது முழுமையாக பூசு தானே. அப்போ அதனுடைய மொத்த பரப்பளவு, இந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் அரைக்கோள கிண்ணத்தின் மொத்த பரப்பளவு பார்த்துக்குங்க. இந்த ஃபார்முலா நம்ம மென்ஷன் பண்ணல, இதை பார்த்துக்குங்க. பை 3 R² + ஸ்மால் r². அரைக்கோள கிண்ணத்தின் மொத்த பரப்பு பை 3 R² + ஸ்மால் r². பை பதிலாக 22/7, 3 அப்படியே வச்சுக்கோங்க. R² இங்கே இருக்குது, ஸ்மால் r² வந்து 10² 100, இது 14². இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 22/7, இதெல்லாம் மல்டிபிள் பண்ணி இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், 3r². இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறம் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 688. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இது 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ 2162.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1 சதுர மீட்டருக்கு இது கிடச்சிருக்கு நமக்கு. பை 3 R² + ஸ்மால் r², இதுதான் ஃபார்முலா. இந்த ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு 1 சதுர சென்டிமீட்டருக்கு 14 பைசா. ஒன்றுமே இல்லை, இந்த இதோட 0.14 மல்டிபிள் பண்ணால் போதும்.
ரூபாய் 302 ரூபாய் 72 பைசா. இது ஃபுல்லாக வர்ணம் பூச எவ்வளோ ஆகும்? உங்களுக்கு என்ன வருதோ அதோட பாருங்கள், அரைக்கோள கிண்ணத்தின் மொத்த பரப்பளவு வந்துருச்சு. அதோட நம்ம ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அதை வந்து மல்டிபிள் பண்ணால் போதும். 302 ரூபாய் 72 பைசாங்கிறது ஆப்ஷனில் இருக்கும். அடுத்த கொஸ்டின். ஒரு சிறுமி தன் பிறந்த நாளை கொண்டாட கூம்பு வடிவ தொப்பிகளை 5720 சதுர சென்டிமீட்டர் பரப்புள்ள காகிதத்தாளை பயன்படுத்தி தயாரிக்கிறார். 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட எத்தனை தொப்பிகள் செய்ய முடியும்? ஒரு பொண்ணு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக வந்து இந்த என்ன பண்ணுதுன்னா தொப்பி தயாரிக்குது. கேப்பு, பர்த்டே கேப் வந்து தயாரிக்குது. அது ஒவ்வொரு கேப்பும் எவ்வளோ இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்குது, 12 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. ஆரமும் 5 சென்டிமீட்டர் ஆரமும் 12 சென்டிமீட்டர் உயரம் இருக்குது. அந்த பொண்ணு கையில் எவ்வளோ பேப்பர் இருந்துச்சுன்னா 5220 சதுர சென்டிமீட்டர் அளவுக்கு பேப்பர் இருக்குது. அந்த பொண்ணு வச்சுருந்த பேப்பர் 5720. அந்த பொண்ணுக்கிட்ட வந்து என்ன ஒரு தொப்பியோட அளவு, ஒவ்வொரு தொப்பியும் என்ன இதில் சைஸில் இருக்குன்னா 5 சென்டிமீட்டரில் ரேடியஸு, 12 சென்டிமீட்டர் உயரம், அதாவது ஆரமும் உயரமும் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எத்தனை தொப்பிகள் செய்யலாம்? ஃபஸ்ட்டு ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 12 சென்டிமீட்டர். இந்த ஏற்கனவே கூம்பில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எல் வேணும்னா √r² + h² அப்படின்னு. கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நீட்டாக தெரிஞ்சிருக்கும், நிறைய ரிப்பீட் பண்ணிட்டேன். எல் வேணும்னா √r² + h², r² வந்து 5², h² வந்து 12². இந்த ரெண்டையும் எடுத்தால் 25 144, 5² 25, 12² 144, 169 ரூட் எடுத்தால் 13. இப்போ நமக்கு எல்லும் தெரியும். எல் வந்து எவ்வளோ? 13. ஆர் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, உயரமும் கொடுத்துட்டாங்க. எல் வேணும். எல்னா √r² + h². நம்ம எல் எடுத்துட்டோம், 13 வந்துச்சு. தொப்பிகளின் எண்ணிக்கை இப்போ ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி. தொப்பிகளின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் கேப்ஸ். காகிதத்தோட வெயிட் என்ன, பரப்பு என்ன, பை ஒரு தொப்பியின் பரப்பு. காகிதத்தோட பரப்பு 5720. அவங்க பொண்ணு வச்சுருந்த பேப்பருக்கு என்ன இருக்குது? 5720 பை ஒரு தொப்பியின் பரப்பு வந்து πr/l, கூம்பின் வளைபரப்பு πr/l. 5720 அப்படியே வச்சுக்கலாம். πr, பைக்கு பதிலாக 22/7. r வந்து நமக்கு தெரியும் 5, l நம்ம கண்டுபிடிச்ச மேலே 13 இருக்குது. இப்போ இந்த 22/7 5 13 இது வந்து அப்படியே மேலே வந்துடும். இது எல்லாமே அப்படியே மேலே கொண்டு வந்துடலாம். அப்போ 5720 7/22, இது மேலே வரப்போ 7/22, இது மேலே வரப்போ 1/5, இது மேலே வரப்போ 1/13. இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா 28 தொப்பி செய்யலாம். 4 × 7 நம்பர் ஆஃப் கேப்ஸ் எவ்வளோ? 28 கேப்ஸ். ஒரு சிறுமி பிறந்தநாளை கொண்டாட கூம்புடைய தொப்பிகளை தயாரிக்கிறார். பேப்பர் அவங்ககிட்ட 5720 இருந்துச்சு. ஒரு தொப்பியின் அளவு கொடுத்துருக்காங்க 5 சென்டிமீட்டரும், ஆரம் 5, உயரம் வந்து 12. அப்படின்னா எத்தனை தொப்பிகள் செய்யலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எல் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அது பொண்ணோட வச்சுருந்த பேப்பரோட கன அளவு பை ஒரு தொப்பியின் கன அளவு, ரெண்டே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 28 தொப்பிகள் செய்யலாம். எல்லாமே 10th மேக்ஸில் இந்த வருஷம் உங்களுக்கு குரூப் 4 சிலபஸில் இருக்குது. இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்குது. நான் இதுலேருந்து மெயினாக உங்களுக்கு கேட்கக்கூடிய சம்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நிச்சயமாக இந்த சம்ஸ்லாம் உங்களுக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை 100% இருக்குது. இதில் ஏதாவது 1-2 சம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதை மீறி மெயினான சம்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும், அந்த அளவுக்குலாம் டைமிங் இருக்காது. ஸோ ஷார்ட்டாக உள்ள சம்ஸ் தான் கொடுப்பாங்க. அது இந்த மாதிரி சம் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு கோள வடிவ வளிக்கூண்டு, அதாவது பலூன், ஒரு பலூன் காற்று உந்தப்படும் போது, ஒரு பலூன் இருக்குது, அதை வந்து நீங்கள் காற்று உந்தப்படும் போது பம்ப் பண்ணுறப்போ ஆரம் வந்து 12லேருந்து 16 வரைக்கும் உயரும். அந்த பலூன் அப்படியே பெருசாகும். ஸ்டார்டிங்கில் வந்து 12 இருந்துச்சு, நம்ம ஊதுறப்போ எவ்வளோ ஆகும்னா 16 வரைக்கும் அதிகரிக்கிறது. அப்படின்னா இரு புறப்பரப்புகளின் விகிதம் என்ன? அப்போது அதோடைய புறப்பரப்புகளின் விகிதம் என்ன ரேஷியோவில் வந்திருக்கு அப்படின்னு தான் கொஸ்டின். பலூன் முதல் ஆரம் 1 ஸ்டார்டிங்கில் 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு. நம்ம ஊதுனதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு? உந்தப்படும் போது, காற்று உந்தப்படும் போது 16 சென்டிமீட்டராக மாறிச்சு. 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ R1 வந்து 12, R2 வந்து 16. இப்போ விகிதம் தானே கேட்டிருக்காங்க. விகிதம்னா R1/R2. R1/R2னா 12/16. 12/16. இது கிராஸ் பண்ணனா முன்னாங்க 12 நன்னாங்க 16. 3/4. ரொம்ப ஈஸி. 3/4. அதுக்கடுத்து விகிதம். இது என்னது? கோள வடிவ வளிக்கூண்டு தானே. கோள வடிவ, கோளத்தின் வளைபரப்பு πr². கோளத்தின் வளைபரப்பு, பலூன் தானே கோள வடிவம். கோளத்தின் கொஸ்டின்லேயே கோளம் கொடுத்துட்டாங்க. கோளத்தின் வளைபரப்பு 4πr1² / 4πr2². 4πr² தான் நம்மகிட்ட 2 r இருக்குது. ஃபார்முலா வந்து கோளத்தின் வளைபரப்பு 4πr².
நம்மகிட்ட 2 ஆர் இருக்குது, இங்கே ஒன்று ஆர், இங்கே ஒரு ஆர் இருக்குது. அதனால் R1/R2. இப்போ 4/4πக்கும் 4πக்கும் பண்ணிடலாம். R1/R2 ஒன்றுமே இல்லை, அந்த ரெண்டையும் அப்படியே பாருங்கள், நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் போதும். இங்கே கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இது ஸ்கொயர் பண்ணுங்கள். 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16. 3/4 தானே, இது ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சு. R1/R2, R1/R2 the whole square, R1 square by R2 square, R1 square by R2 square. R1 square வந்து 3 ஸ்கொயர் 9, R2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 16. 9/16 விகிதம் எடுத்தால் 9:16. அதாவது இந்த மாதிரி ஒரு பலூனில் காற்று உந்தப்படும் போது 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 உயர்கிறது எனில் இரு புறப்பரப்புகளின் விகிதம். 12/16 முதல்ல டிவைட் பண்ணிக்கலாம், 3/4 அதை ஸ்கொயர் பண்ணால் முடிஞ்சு. ஆன்சர் உங்களுக்கு 9:16. அடுத்த கொஸ்டினில், கித்தானை கொண்டு 7 சென்டிமீட்டர் ஆரமும் 24 சென்டிமீட்டரும் உயரம் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் அமைக்கப்படுகிறது. கித்தான் துணியை கொண்டு 7 சென்டிமீட்டர் ஆரம் 24 சென்டிமீட்டர் உயரம் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் அமைக்கப்படுது. இப்படி வந்து கூடாரம், டென்ட்டு, நம்ம ஃபங்க்ஷனில் டென்ட் போடும்போது இந்த டென்ட் அமைக்கப்படுகிறது. இதனுடைய உயரம் வந்து எவ்வளோ அப்படின்னா 24. உயரம் வந்து ஹைட்டு வந்து 24 கொடுத்துருக்குறேன். அதனுடைய ஆரம் வந்து 7 மீட்டர். 7 மீட்டர். இது வந்து ஆரம் வந்து 7 மீட்டர், ஆர் வந்து 7 மீட்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு டென்ட்டு போடுறோம், கூம்புடைய கூடாரம் டென்ட்டு போடுறோம். அந்த டென்ட்டோட ரேடியஸ் 7, ஹைட் வந்து 24. இப்போ தான் பார்த்தோம், எல் வேணும் இல்லையா? எல்னாலே √R² + H², 7 ஸ்கொயர் + 24 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49, இது 24 ஸ்கொயர் வந்து 576. இந்த ரெண்டையும் எடுத்தால் 625. 625க்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 25. 25 × 25 625. இப்போ எல் கண்டுபிடிச்சிட்டோம். நம்மகிட்ட ஆர் இருக்குது, ஹெச் இருக்குது, எல்லும் கண்டுபிடிச்சிட்டோம். எல் வேணும், இந்த சம்மில் எல் வேணும் இல்லையா? சாயுயரம், இந்த கிராஸ் ஏரியா சாயுயரம், எல் வேணும், ஸ்லாண்ட் ஹைட். அதனால் எல் கண்டுபிடிக்கணுன்னா √R² + H² எடுத்துட்டோம். 25 மீட்டர் வந்துடுச்சு. இப்போ கூம்பின் வளைபரப்பு, இதோடைய வளைபரப்பு தானே கித்தானை கொண்டு. அப்போது இது என்னது? கூம்பின் வளைபரப்பு. வளைபரப்பு வந்து கூம்பின் வளைபரப்பு πRL. பைக்கு பதிலாக 22/7, ஆர் வந்து 7, எல் கண்டுபிடிச்சி இப்போ தான் 25. இந்த 7க்கு போயிடும், 550 மீட்டர் ஸ்கொயர். அப்போது இந்த கூம்பின் வளைபரப்பு, இப்படி இருக்கிற டென்ட்டோட வளைபரப்பு எவ்வளோ? 550. இப்போது பரப்பளவுன்னா என்ன? நீளம் இன்ட்டு அகலம் தானே. பரப்பளவுனா நீளம் இன்ட்டு அகலம். இப்போது பரப்பு பை அகலம். மேலே 550 கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. நீளம் அகலம் 4 சென்டிமீட்டர், 4 மீட்டர் எனில் நீளம் என்ன? அதனுடைய அகலம் 550 பரப்பு இருக்குது, அதனுடைய அகலம் 4 அப்படின்னா நீளம் என்ன? அப்போ 550/4 டிவைட் பண்ணால் முடிஞ்சு. நீளம் இன்ட்டு அகலம் தான் பரப்பளவு. அந்த துணி இந்த மாதிரி டென்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு, இது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு துணி வேணும். துணியோட அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 550ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ வேணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த துணியோட அகலம் 4 மீட்டர்னா நீளம் எவ்வளோ? அப்போ நீளம் இன்ட்டு அகலம் 2 சேர்ந்தது தானே பரப்பளவு. அப்போ நமக்கு அகலம் தெரியும். இப்போது 550 = அகலம் வந்து 4 இன்ட்டு நீளம் தெரியாது. ஸோ நீளம் மட்டும் தெரிஞ்சுன்னா இது என்ன ஆயிரும்? டிவைட் ஆயிரும். அப்போது 137.5 மீட்டர். 137.5 மீட்டர் அதனுடைய நீளம். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இது வந்து இந்த ரோலர், நம்ம ரோடு போடுறோம் இல்லையா, பார்த்துருப்பீங்க. ரோலர், இந்த மாதிரி ரோலர் வந்து என்னன்னா அளவு கொடுத்துருக்காங்க. நீளம் எவ்வளோ இருக்குது? 3 மீட்டர். விட்டம் வந்து 2.8 மீட்டர் உடைய ஒரு சமப்படுத்தும் உருளைன்னா ரோலர். அதை வச்சு ஒரு தோட்டம் சமப்படுத்தப்படுகிறது. அந்த உருளையை வச்சு ஒரு தோட்டம் வந்து சமன்படுத்தப்படுதுன்னா 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும்? இந்த மாதிரி 8 ரெவல்யூஷனில் 8 சுற்றில் அந்த எவ்வளோ, எந்த அளவுக்கு சமப்படுத்தலாம் அப்படிங்கிறதா கொஸ்டின். இப்போ விட்டம் 2.7, 2.8, அதில் பாதி ஆரம், விட்டத்தில் பாதி ஆரம். கொஸ்டினில் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. விட்டத்தில் பாதி ஆரம். உருளையும் இது ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 3 மீட்டர் அப்படின்னு. ஹைட்டும் கொடுத்தாச்சு, விட்டமும் கொடுத்தாச்சு. விட்டத்தில் பாதி ஆரம் எடுத்து வச்சிட்டோம். உருளையின் வளைபரப்பு, இந்த உருளையோட வளைபரப்பு 2πRH. 2 × பைக்கு பதிலாக 22/7, ஆர் நமக்கு தெரியும் 1.4, ஹெச் வந்து 3. இந்த 1.4 வந்து நான் கிராஸ் பண்ணுறதுக்கு ஈஸின்னு சொல்லி 14/10ன்னு போட்டிருக்கிறேன். 1 பாயிண்டில் இருக்கு இல்லையா, அதனால் 14/10ன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ண ஈஸியாக இருக்கும்.
14/10ன்னா 1.4 தானே. இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 14/10 இன்ட்டு 3. இந்த 7க்கும் 14க்கும் 2 டைம்ஸ், இந்த 2க்கும் இந்த 10க்கும் 5 டைம்ஸ். இப்போ மேலே என்ன இருக்குன்னா 22 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 22 இன்ட்டு 2 3s are 6. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 132/5, கீழே டிவைட் பை 5 வந்தார். இந்த 1.4 இருக்குது. அதை நான் 14/10ன்னா உங்களுக்கு ஈஸியாயிரும் கிராஸ் பண்ண. 132/5 எடுக்கிறப்ப 26.4. அதாவது ஒரு சுற்றுக்கு 26.4 அப்படின்னா எத்தனை சுற்று? 8 சுற்று இன்ட்டு 8, அவ்வளோதான். ஒரு சுற்றுக்கு 26.4. இந்த மாதிரி 8 சுற்றுக்கு சமன்படுத்தான்னு கேட்டிருக்காங்க. அந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் முடிஞ்சு 211.2 மீட்டர் ஸ்கொயர். 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை சமன் செய்யும் அப்படின்னா ஆன்சர் வந்து 211.2 மீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது வந்து மென்சுரேஷன் 10ஆம் வகுப்பு இந்த வருஷத்து புக்கு. இதில் வந்து அளவியல் பார்த்துருந்தோம். மென்சுரேஷன் சாப்டர் 7 பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு மெயினாக கேட்கக்கூடிய சம்ஸ் எடுத்துருக்குறோம். இனி ரிமைனிங் சம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தொடர்ந்து வகுப்பு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன். திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.